விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு அமைச்சரவை பாதிப்புன்றது இப்ப 2 பேருக்கு தான் சிக்கல் இருக்குன்றீங்க. 2 பேர் ராஜினாமா குடுத்ததாகவே நீங்க சொல்றீங்க. மற்றவர்கள் அமைச்சராகவே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டே இத ஃபேஸ் பண்ணுவாங்களா? மற்றவர்கள் அமைச்சராக தொடர்வதற்குத்தான் வாய்ப்பு. அநேகமாக அவர்கள் விஷயத்திலும் நீதிமன்றம் இந்த மாதிரி ஏதாவது கடுமையான வார்த்தைகளை சொன்னால் ஏதாவது நெருக்கடி வரலாம். ஏன்னா நீக்கிறதுன்னு ஆரம்பிச்சு ஒரே நேரத்தில் ஒரு 7, 8 பேரை நீக்கினீங்கன்னு வச்சுங்க, ம். இவ்வளோ கரப்ட் பேரொழிகளை உள்ள வச்சிருந்திருக்காரு இத்தனை நாள், அந்த விமர்சனம் கொஞ்ச நாள் ஓடும். அது வலுவடையும். அதுக்கு பதிலாக பொன்முடி பேசுனதுக்காக முதல்வர் நடவடிக்கை எடுத்தாருன்னு கொஞ்சம் பேராவது பாராட்டுவான். ம். செந்தில் பாலாஜி கோர்ட்டு சொல்லிச்சுப்பா வேறு வழி இல்லாமல் ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்னு மற்ற கேஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கான அவகாசத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வழக்குகளை ப்ரொலாங் பண்ணலாம். எவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ண முடியும்னு தெரியாது. ஏனென்றால் இப்போது துரைமுருகன் வழக்காகட்டும், பன்னீர்செல்வம் வழக்காகட்டும் 6 மாதத்தில் முடிங்கன்றாங்க. இந்த மாதிரி ஆன வழக்குகள் நீர்த்து போக செய்கிற முயற்சி எடுக்குமானால் இப்போல்லாம் நிறைய பேர் சோஷியல் அவேர்னஸோடு இருக்கிறார்கள். பல அமைப்புகள் அவர்களெல்லாம் கோர்ட்டை நாடக்கூடிய சூழல் உருவாகும்.